வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். தமிழக பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான கூடுதல் அரிசியை மத்திய தொகுப்பில் இருந்து ஒதுக்கீடு செய்யுமாறு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி மத்திய அமைச்சர் திரு சரத்பவாரை கேட்டுக்கொண்டுள்ளார். கோவையில் 4 நாட்கள் நடைபெறும் வேளாண் அறிவியல் மாநாட்டிற்கு தலைமை வகித்த அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு சரத்பவார் தொடங்கி வைத்தார். பல்கலைக்கழகம் எதிரே 1.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட உழவர் இல்லத்தை திரு கருணாநிதி திறந்து வைத்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை அணைகளில் வரக்கூடும். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு இடங்களில் மிக கனமழையும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடியில் 17 சென்டிமீட்டரும் ஒரத்தநாட்டில் 15 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் விடிய விடிய பெய்த மழையால் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தஞ்சை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களிலும் இரவு முதல் மழை பெய்தது. விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் அணைகள் நிரம்பி வருகின்றன. கர்நாடகாவில் முதலமைச்சர் திரு எடியூரப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 53 பாஜக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகர் திரு ஜெகதீஷ் ஷட்டருக்கும் அமைச்சர் திரு ஜனார்தன ரெட்டிக்கும் அவர்கள் அனுப்பியுள்ளனர். ஆனால் இதனை மறுத்துள்ள திரு எடியூரப்பா அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்தும் விதமாக முதன்மை செயலாளரை மாற்றியிருக்கிறார். பிரச்சனையை தீர்க்க பாஜக தலைவர் திரு ராஜ்நாத் சிங் கூறிய சமரச ஏற்பாட்டினை ரெட்டி சகோதரர்கள் நிராகரித்து விட்டதால் குழப்பம் நீடிக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், விற்பனை தொகை அடிப்படையில் ஊக்கத்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன் நாளை தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருப்பார்கள் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிகாரிகளுக்கு இணையான ஊதிய உயர்வு கோரி நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்படாத தொழிற்சங்கங்கள் நேற்று இரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அண்ணா தொழிற்சங்கம், HMS உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று இரவு 10 மணி வரை வேலை நிறுத்தம் நீடிக்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 12,488 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 1,561 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராம் 30 ரூபாய் 60 காசாக உள்ளது. பங்கு சந்தைகளில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. இத்துடன் சன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.